ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமென், ஆமென். எரேமியா 1:10. பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஹல்லேலூயா. அழிக்கிற வேலையும் செய்யலாம், ஆக்கிற வேலையும் செய்யலாம் அப்படின்றது எரேமியாவுக்கு தேவன் கொடுத்த ஒரு வல்லமையான ஒரு கிருபை. அவருக்கு அந்த வல்லமையை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ எரேமியா சொல்கிறார். எரேமியா காலத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பல தடவை சொல்லியிருக்கிறேன், தேவனுடைய ஆவி அவருடைய நாவலை மட்டும்தான் தீர்க்கதரிசிகளுக்கு தங்கும்னு சொல்லியிருக்கிறேன். எப்பொழுதும் தங்க மாட்டார். திருப்பி அவர்களுக்கு எப்போ வரும்னு தெரிய வார்த்தை உண்டாகி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் இருக்கும். வார்த்தை எப்போ உண்டாகும் தெரியாது. என்ன காண்கிறே எரேமியான்னு கேட்பார். நான் வாட்போதுமை காண்கிறேன்னு சொல்லுவார். இப்படி ஒன்று ஒரு இது காட்சியை கேட்பார். அதுக்கு விளக்கம் கேட்பார். அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு சில வானத்தூர் விளக்கம் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். தானியேல் அப்படி தான் கேட்டார். எனக்கு இந்த விளக்கம் புரியலேன்னுவார். அப்படி சிலதை விளக்கம் கொடுப்பாங்க, சிலதை விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் தீர்க்கதரிசிகள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அப்போ தீர்க்கதரிசிகள் போதனையில் நாம் கேட்டிருக்கிறது, இப்போ நமக்கு ஆவியான நமக்குள்ளே இருந்து பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் வாயிலிருந்து பேசுகிற அதே ஆவியானவரே, ஆவி கடவுள் தேவனுடைய ஆவி இன்று நமக்குள்ளே அந்த ஆவியானவராக இருந்து நமக்குள்ளேருந்து பேச ஆசைப்படுகிறார். அதை கேட்கும் வானதூதர்கள் ஆவலாய் இருக்கிறார்கள் சொல்கிறாரு. அப்படின்னா அந்த வார்த்தை புறப்பட்டு போகும்போது அக்கினியாய் போகுமா, வல்லமையாய் புறப்பட்டு போகும். நம் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அக்கினியும் வல்லமையும் சம்மட்டியை நுறுக்குமா, அப்படின்னா தகர்த்து விடும் அப்படின்றார். அப்படிப்பட்ட வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கார். அவருடைய ஆவி வல்லமைய ஜீவனும் ஆவியுமாய் அந்த வார்த்தையை எழுப்பவும் முடியும், கட்டவும் முடியும், நன்மை ஆக்கவும் முடியும். அப்படிப்பட்ட வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் உதாசீனப்படுத்துறதுக்காக வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு, உங்கள் சவிப்பொருளை நீங்கள் ஆசி கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சவிப்பொருளை ஆசி கூறும் போது அந்த சவிப்பொருள் ஆசீர்வாதம் ஆகிறான்னா இல்லை, ஒருவேளை மனமாறலாம். ஆனால் சொல்கிறவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் திருப்பி வந்தது. ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. அவன் சவிக்கிறவனை பார்த்து நம்மளும் சவிச்சிட்டு போயிடுவோம். அவன் நம்மளை சவிச்சா நம்மளும் அவனை சவிச்சிட்டு போயிடுவோம். அப்படி தான் மனுஷனுடைய ஆவி, நம்மகிட்ட இருக்க மனுஷ ஆவி. அப்போ தூற்றோனுக்காக ஜெபினா, தூற்றோனை பார்த்தா நம்மளும் தூட்டிட்டு போயிடுவோம். தூற்றோனுக்காக ஜெபின்னு சொன்னார். ஜெபிக்கும் போது உன்னுடைய ஆவி கூடுதுன்றார். ஜெபிக்கும் போது ஆவி கூடுது. மௌனமாக இருக்கும் போது ஆவி கூடுவதில்லை, குறையிறதில்லை. ஒருவேளை மௌனமாக இருந்தீங்கன்னா ஆவி கூடாது, குறையாது. போன வாரம் சொன்னேன். துதிக்கும் போது ஆவி கூடிக்கிட்டே இருக்கும். வசனங்களை சொல்லி துதிக்கணும். அதிகமாக ஊர்கதை பேசினா, அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தால் இருக்கிற ஆவி காணாம போயிடும். பிரைஸ் தி லார்ட். இருக்கிற ஆவி குறைஞ்சி போயிடும். ஊர்கதை உலக கதைலாம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா இருக்கிற ஆவியே இல்லாமல் போயிடும், குறைஞ்சி போயிடும். அதுக்கு தான் ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. அதுக்கு மேலே பேசாத. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு எடுக்கப்படும், இருக்கிற ஆவி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ரொம்ப ஓவராக ஊர்கதை பேசிட்டு தெரியக்கூடாது. எரேமியா 31:28 எப்படி சொல்கிறாரு? பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் தீங்கிழைக்கவும் அவர்களை பொறுத்த மட்டும் நான் எப்படி விழிப்பாய் இருந்தனோ அப்படியே கட்டவும் நடவும் விழிப்பாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நம்ம போட்டிருக்கோம் பாடணும். பாபிலோன் ராஜா வரப்போகிறான். இந்த இஸ்ரேல் தேசத்தை பகுதி அழிக்க போகிறான், உங்களெல்லாம் சிறைப்படுத்தி போகிறான், தேவாலயத்தை இடித்து போடுவான் அப்படின்னு எரேமியா அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? பாபிலோன் அரசன் தேவாலயத்தை இடிக்கிறதுக்கு முன்னால் எரேமியா எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? 40 வருஷம் போதிச்சு தான் தேவாலயம் இடிக்கப்பட்டது.
இடிக்கப்பட்ட பிற்பாடு அவர் எகிப்துக்கு கூட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க. பார்த்தீங்களா? அவர் பாபிலோனுக்கு போக ஆசைப்படுறாரு. பாபிலோனை திருப்பி அனுப்பி நீங்கள் போய் எருசலேமில் இருங்கன்னு சொல்லி அவருக்கு பாதுகாப்பு அனுப்புனா, திருப்பி என்ன செஞ்சேன், கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு போட்டாங்க. எகிப்துக்கு போனார். அதோட அவருடைய டிக்கெட்ஸில் முடிஞ்சு போச்சு. அவரையும் கொண்டுட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட எரேமியா ஆண்டவர் அனுமதிக்காமல் அது நடக்கும். ஆண்டவர் போதும்பா, 40 வருஷம் உன்னுடைய ஊழியம் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுமதிச்சிருக்கார். அப்படி தான் நான் சில நினச்சிக்கிறேன், நம்ம ஊழியம் 30 வருஷம் முடிஞ்சு போச்சு, 40 வருஷத்தில் முடிஞ்சு போயிருப்போம். அவர் சித்தம் இருந்தால் ஆமே, அவர் சித்தம் இருந்தால் ஓகே, அவர் சித்தப்படி ஆகட்டும். நமக்கு அவர் என்ன நினைக்கிறார் அதுவே நடக்கணும். நம்மளாம் எதையும் நினச்சிட்டு தெரியக்கூடாது. ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். அப்போ எஸ்ஐயா 61:9 சொல்கிறார். எஸ்ஐயா 61:9, அது 61 ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு 2வது அடியிலேருந்து 8வது அடி வரைக்கும் அதான் ஓடும், அதில் தான் இருக்குது. நான் இப்போ 9 மட்டும், 61:9 மட்டும் படிப்போம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிறது யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா, எனக்கே நீ சொந்தம், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை, எனக்கே நீ சொந்தம் அப்படின்னு சொல்றார். தேவனுக்கு சொந்தமாக இருக்கிற ஜனங்கள், அந்த குடும்பம், அந்த மனுஷன், அவனுடைய பிள்ளைகளும் சந்ததியும் சந்தானமும் அங்கே சொல்றார். ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும், எல்லார் மத்தியிலும் அறியப்பட்டிருப்போம். உங்களை 1000 கண்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கீங்கன்னா 1000 கண்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். ஆனால் 1000 பேர் உங்களை பின்பற்ற மாட்டார்கள். உங்களை பின்பற்றவர்கள் 10 பேர் தான் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், ஒரு ஆளாக கூட இருக்கலாம், ஒருவேளை 100 பேராக இருக்கலாம். 1000 பேர், 1090 பேர் உங்களை பார்த்து கொண்டு இருப்பார்கள். என்ன குற்றம் செய்கிறீங்க, என்ன தவறு செய்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தெருவில் இருக்கிறீங்க, பைபிள் தூக்குறீங்க, என்ன தப்பு செய்கிறீங்க, என்ன தப்பாக வாழ்கிறீங்கன்னு உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், வேலைத்தளத்தில் இருக்கவர்கள் எல்லாரும் உங்களை குற்றப்படுத்த பார்த்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் எந்த குற்றவாளின்னு பார்த்துக்கோ, அவங்க மனமாறுவதற்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உன்னை யாரும் அசைக்க முடியாது. அசைக்க பார்த்தா அசைஞ்சு போவான். நீ என்னோட இரு, நான் உன்னோட இருக்கிறேன், நீ எனக்கே சொந்தம். 8:26 அதற்காக அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கட்டவும் நடவும் எழுப்பவும் இல்லாமாக்கவும் அழிக்கவும் வல்லமை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரோ அது ஆண்டவர் இயேசு செய்து காட்டார். மழையை நிறுத்தலாம், மழையை நிறுத்தலாம், புயலை நிறுத்தலாம், அமைதல் உண்டாயிடுச்சான். இந்த உலகத்திலேயே புயலை காற்றலாம் அடக்கின ஒரு மனுஷன் இல்லவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தவர் தான். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த உலகத்தில் படிக்கலை, அதெல்லாம் பொய்யின்றான். முதல்ல ஒரே வார்த்தையில் சாத்தான் சொல்லிச்சு, படிக்காத, பைபிள் எடுத்து படிக்காது, பொய். ஆனால் பொய்யானதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, கற்பனையெல்லாம் படிச்சுட்டு இருக்கான், மனுஷனதெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். உண்மையை பொய்யின்றான், அவமாக்குறாங்க. அக்கினி பட்சித்து எரித்து விடுன்னு பாடியிருக்கார். அக்கினி பட்சித்து எரித்து விட அவர்களை, ஆனால் பொறுத்து இருக்கிறார், சிறிது காலத்துக்கு பொறுமையாக இருக்கிறார். இவர்களாம் அக்கினி பட்சிக்கிறதுக்கு நெருப்பு தயாராக இருக்குது. ஒன்று பூமியிலே இருக்கும், ஒன்று நரகத்திலே எரிக்கும். அவர் அறியாது இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க முடியாது, மற்றவனுக்கு இருக்கிறவனுக்காக ஜெபிக்க முடியாது, அது சாவான பாவத்துக்காக ஜெபிக்க முடியாதுன்னு யோவான் சொல்லிட்டாரு. பாவம் செய்கிறவனுக்கு மன்றாடலாம், சாவான பாவம் செய்கிறவனுக்கு மன்றாட முடியாது. சாவான பாவம் 2 பாவம் தான். ஒன்று பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறது சாவான பாவம், ஒன்று ஆத்மாக்களை கெடுத்து கொண்டு இருக்கிறது சாவான பாவம். இந்த 2 பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. இந்த 2 பாவத்துக்கு உள்ளவனுக்கு போய் ஜெபிக்கிறது வேஸ்ட்டு. அது வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாருக்கும் ஜெபிக்கிறது வேஸ்ட்டு. அவங்களுக்கு ஜெபிக்க வேண்டான்றார். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவனுக்கு மன்றாடுவான், பாவம் செய்கிறவனுக்காக மன்றாடும். இந்த 2 பாவம் செய்கிறவனுக்கு மன்றாடுவான். வருஷாவுக்கு விரோதமாக பேசுகிறவனுக்கு, இப்போ இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பேசிக்கொண்டே இருக்கிறவனை மன்னிக்க முடியாது. அவனை ஆண்டவர் மன்னிச்சா சரி. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு வல்லமை இருக்கு. அந்த வல்லமை யார் கொடுத்துருக்கிறாரு?
கட்டவும் தகர்க்கவும் அதை எழுப்பவும் யார் கொடுத்துருக்காரு? உங்களுக்கு எனக்கும் அவருடைய பிள்ளைகள் கொடுத்துருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அவர் பேயை போய் ஆண்டவரே பேயை ஓட்டுங்க, ஆண்டவரே வானத்தை மழை பெய்யாமல் தடுங்கன்னு அவர் சொல்கிறதில்ல. மழை பெய்ய வைங்க அப்படின்னு அவர் சொல்கிறதில்ல. உனக்கு அந்த வல்லமையை கொடுத்து உன் வாயாய் நான் இருக்கிறேன், உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன், நீ சொல்லுன்றாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி வேண்டணும்? ஆண்டவரே மழையை நிறுத்துங்க, மழையை நிறுத்துங்க, நிறுத்துங்க, புயலை நிறுத்துங்கன்னு வேண்டணுமா? உங்கள் ஆவியில் நீ நிரப்புங்க, ஆவியிலே நிரப்புங்க, ஆவியிலே நிரப்புன்னு வேண்டணுமா? ஆவியில் நிரப்புங்க. ஆவியானவரே நீங்கள் சொல்லுங்கள், என் வாயா இருந்து சொல்லுங்கள். ஆவியானவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னால் நடக்காது, நான் சொன்னால் நிற்காது. ஆவியானவரே சொல்லுகிறார். ஆண்டவா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனை கொண்டு, நித்திய ஜீவனை கொண்டு, அப்பாவோட வல்லமையாவில் நில்லு அப்படின்னு சொல்லணும். சொல்கிற தைரியம் உங்களுக்குள்ள உண்டாகணும். அது ஆவியார் இருந்தால் சொல்ல முடியும், சொல்ல வரும். இல்லைன்னா வராது. ஐயோ ஆயிரும். அப்படி எனக்கும் வந்திருக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நம்ம ஆவியில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், மாம்சத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.